ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்மார்க் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்குங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். இது வந்துட்டு ராசல் கைமாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு நடக்குது. ராசல் கைமா அப்படின்னு சொன்னால் கூட இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அஜ்மான் உம்மல் கோயின் அந்த பார்டர் பக்கத்தில் வரும். அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம உம்மிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பாட் இதுதான். ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே, நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்துட்டு அவங்களோட கெட் டுகெதர் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. இன்னொரு ½ அன் ஹவரில் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் தொடங்கிடும். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம காரை வந்துட்டு இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கிடையாது. இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நிறையா பிளான்ட்ஸு ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. போன வருஷம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி டென்ட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஜ்லிஸ் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு லைட்டு ஆன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்கு. வந்துட்டு ஃபுட்பால் கோர்ட் மாதிரி சின்னதாக செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கிட்ஸ் விளாட்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஏரியா மாதிரி ட்ராம்பலின், அதுக்கப்புறம் வந்து மெரிக்கோ ரவுண்ட்ஸு, ஸ்லைட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்துட்டு ரொம்பவே சின்னதாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. பீஜியன், அதுக்கப்புறம் ஹென்னு, அப்புறம் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம்லாம் நம்ம இப்போ போகல. நம்ம உள்ள ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, என்ன இந்த இடத்துக்கான சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க அவங்க நமக்கு ஒதுக்கி இருக்கிற க்ரீன் ரூமு. இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். അപ്പോൾ നമ്മൾ പ്രോഗ്രാമുകൾ ഇന്നതിനേക്കാളുപരി നമ്മൾ ഫാമിലി ആയിട്ട് ഈ പ്രോഗ്രാം നമ്മുടെ ഒരു ഇയർലി വൺസ് വരുന്ന പ്രോഗ്രാമാണ് നമ്മുടെ. അപ്പോൾ മാക്സിമം നമ്മൾ സന്തോഷമായി പാട്ട് പാടി എൻജോയ് ചെയ്ത് നമ്മളോട് ആരും പാട്ട് ആസ്വദിക്കാം. അതിൻ്റെ കൂടെ തന്നെ നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ പ്രോത്സാഹനം, അതുപോലെ നിങ്ങൾ എൻജോയ് ചെയ്യുമ്പോഴാണ് ഞങ്ങൾ കൂടുതൽ എൻജോയ് ചെയ്യുന്നത്. நைட்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு 8 o'clock ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.